ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சாம் கிரியேட்டிவ்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேசிங்கில் இன்னொரு மெத்தட் தான் பார்க்குறோம். நமக்கு தேவையான பிக்சரை சூஸ் பண்ணி மொபைலில் ஃபுல் பவர் வச்சுட்டு நிறைய இருக்குது ட்ரேசிங் மெத்தட்லேயே. A4 ஷீட்டில், ட்ரேசிங் பவுடர் வச்சு யூஸ் பண்ணுறது, டைரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறது, அந்தமாரி நிறைய இருக்குது. ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒரு பிக்சரை ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ மொபைலில் அந்த பிக்சர் எடுத்து நம்ம கிளாத்துக்கு கீழே அப்படியே வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த மொபைலில் கை வைக்கலை அப்படின்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நமக்கு பிக்சர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இதை கீழே வச்சுட்டு போகணும் அப்படிங்கும்போது வச்சுட்டு போயிட்டு ரிட்டன் அதே கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வராது. நம்ம கை பட்டுட்டுனா பிக்சர் ஜூம் ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப குட்டியாகிடும். அதை வந்து திரும்ப நம்ம பழைய ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே வந்து நான் ஒரு ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய இந்த ஆரி ஒர்க்குக்கு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ட்ரேஸ் பண்ணணும் வரையணுன்னாலுமே அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோடய ஐக்கான் வந்து நான் பின் பண்ணுறேன். அதோட நேம் வந்து கிரிட் ட்ராயிங் அப்படின்னு இருக்கும். இந்த செக்குடு மாதிரி வரும். அதில் நம்ம ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நகராது. அதை நம்ம ஒரு வரைஞ்சிட்டே இருக்கும்போது கீழே வச்சுட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த ஆப் தான். நான் A4 சைஸ் உள்ள இதுக்கு வந்து நம்ம லேப்டாப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. என் மொபைல் வச்சு தான் இது வரைக்குமே நான் ரொம்ப பெரிய பிக்சர் கூட நான் எடுத்து வரைஞ்சிருக்கேன். என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கெலாம் தேவை அப்படின்னா நான் ப்ரிண்ட்லாம் எடுத்ததில்லை. நான் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ப்ரிண்ட்டுமே எடுக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அது வந்து சில பேர் வந்து ப்ரிண்ட்டு போய் எடுக்கணும் அப்படின்னு வெளில போய் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க. வீட்லேயும் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, மொபைல் வச்சுட்டு ஒரு A4 ஷீட் இல்லைனா நார்மல் நோட் பேப்பர் இருந்தாலே போதும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. அப்படின்னு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டேரெக்டாக கிளாத்தில் வந்து வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன பிக்சருங்கும் போது அப்படியே நம்ம வந்து கிளாத்தில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். சின்ன அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நமக்கு பெரிய பிக்சராக வேணுங்கும் போது ஒரு மொபைலை வச்சு அந்த பேப்பரை மேலே வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸ் வரைஞ்சிட்டு அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.